அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று கடந்த ஒரு வார காலமாக களத்திலே எந்த விதமான சுணக்கமும் காட்டாமல் பம்பரம் போல் சுற்றி கொண்டிருக்கும். ஏன்னா பம்பரம் தைரியமா சொல்லலாம், பம்பரம் சின்ன கூட கிடையாது போற கட்சிக்கு, அது தீக்குச்சியா கருகி போயிருச்சு. பம்பரம் போல் சுத்தி கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்தங்களே, ஐயா திரு ஜி.கே. வாசனின் ஆதரவு பெற்ற தமாக சொந்தங்களே, அண்ணன் திரு டிடிவி தினகரன் கட்சியின் ஆதரவு பெற்ற அமமுக கட்சியின் ஆதரவு பெற்ற சொந்தங்களே, ஐயா திரு ஓபிஎஸ் அவர்களின் கட்சி இயக்கத்தை சார்ந்த சொந்தங்களே, அனைத்துக்கும் மேலாக இந்த தேசத்தையும் நாட்டையும் நரேந்திர மோடியும் உயிர் மூச்சாக கொண்டுள்ள தாமரை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தொடர்ச்சியா பல நிகழ்ச்சிகள் தினந்தோறும் ஒவ்வொரு வார்டில் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என்று மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு அபாரமான நம்பிக்கை எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மத்திய சென்னையிலே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போகின்ற கூட்டணி என்பதை மக்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பாஜகவில் இந்த கடலூர், விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு கொடுத்திருந்தாங்க. யாரா இருந்தாலுமே கட்சியை வளர்க்கறதான் நோக்கம். அந்த கட்சியை வளர்க்கின்ற முயற்சியில் ஈடுபடும் பொழுது நான் ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வட தமிழகத்தில் பலமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளை விட அழகான கட்டமைப்பு வச்சிருக்க கட்சி பாமக தான் என்பது உண்மை. இரண்டாவது விஷயம், நாங்கள் பாஜகவை வளர்க்க முயற்சி செய்யும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிறிய கட்சிகள் எல்லாமே எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. ஆனா சுமூகமா நீங்களும் வளருங்க, நானும் வளர்றோம், சேர்ந்து தமிழ்நாடு காப்போம் என்று சொன்ன ஒரே இயக்கம் பாமக சொந்தங்கள் மட்டும்தான். ஒரு பாட்டு வரும் தெரியுமா, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்னு. அந்த மாதிரி பாஜகவும் பாமகவும் ஒன்று சேர்ந்தால் இந்த தேர்தல் மாசான வெற்றியை நாங்கள் உறுதியாக பெறப்போகிறோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.